சென்னை பெருங்களத்தூர் வண்டலூர் பகுதிகளில் அடுத்தடுத்து 8 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கி கேட்கலாம். மீரான், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடைபெற்றது? இந்த விசாரணை எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க மீரான். வணக்கம். சென்னை புறநகர் பகுதியான பெருங்குளத்தூர் வண்டலூர் பகுதியில் அடுத்தடுத்து கடைகளில் பூட்டை உடைத்து கொள்ளை நடைபெற்ற சம்பவமானது இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற பெருங்குளத்தூர் காமராஜர் நெடுஞ்சாலையில் ஹரிஷ் என்பவர் இந்த செல்போன் பழுது மற்றும் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்த வழக்கம் போல கடையை திறக்க வரும்பொழுது கடையின் சட்டர்கள் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் கண்ணாடிகள் உடைத்து நொறுக்கப்பட்டு இந்த கடையில் இருந்த செல்போன்கள் 2 விலை உயர்ந்த செல்போன்கள் அதுபோல 8000 ரூபாய் பணம் திருட போயிருந்தது. அதே போல இவரது கடைக்கு அருகே இந்த மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்ற சலீம் என்பவரின் கடையின் பூட்டுகளும் உடைக்கப்பட்டு அங்கு பணம் எடுக்க முடியாதால் அங்கிருந்த விலை உயர்ந்த மூக்கு கண்ணாடிகளையும் மர்ம ஆசாமிகள் திருடி சென்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக பீர்க்கங்கரணை காவல் நிலையத்தில் வியாபாரிகள் புகார் செய்திருந்தார்கள். அந்த பகுதியில் இருக்கின்ற சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் புகார் செய்திருந்தார்கள். 3 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் இது போன்ற இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருந்தது. இது தொடர்பாக பீர்க்கங்கரணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் வண்டலூர் பகுதியில் இதே பாணியில் மேலும் ஒரு 5 கடைகளில் இது போன்ற திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. வண்டலூர் ஓட்டேரி பகுதியில் வேதா என்ற ஒரு மருந்து கடையில் இதே போன்ற சட்ட பூட்டை உடைத்து கவுபார் மூலமாக அந்த பூட்டுகள் உடைக்கப்பட்டு இது போன்ற திருட்டுகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த கடைகளிலும் இந்த திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. பெருங்குளத்தூர் வண்டலூர் பகுதியில் அடுத்தடுத்து நடந்த இந்த கொள்ளை சம்பவங்கள் வியாபாரிகள் மத்தியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளுடன் போலீசாரிடம் வியாபாரிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. சிசிடிவி காட்சிகளில் கொடுத்தும் அந்த கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வியாபாரிகள் எழுப்பியிருக்கிறார்கள். உடனடியாக இந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வியாபாரிகள் தரப்பில் எழுப்பியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி மீரா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.